இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட் 756 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி நாள் 272 அப்படிங்கிற இந்த 2 நாட்களுக்கு நம்ம இந்த சாட்டு படி நம்ம நேற்று கணிப்புகள் எடுத்திருந்தோம். அந்த கணிப்பு படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம அந்த கெஸ்ஸிங்கில் நம்ம கொஞ்சம் விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்க விஷயத்தை நான் உங்களை காமிச்சிடறேன். ஆக்சுவலாக நேற்று 9-1 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 9-1-6 அப்படிங்கிற மாதிரியும் 9-1-8 அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ சொல்லப்போனால் நம்மளுக்கு இதுலேருந்து சி போர்டு 6 அல்லது 8 அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இருந்துச்சு. நம்ம நேற்று ஒரு 4 செட்டு கொடுத்துருந்தோம். சொல்லப்போனால் நேற்று நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில் பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு சொல்லப்போனால் அந்த 272 745 இங்கே இருக்குங்களா, 745 இங்கே பாருங்கண்ணா, 743 நம்ம நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதில் தான் இந்த 74க்கு இந்த இடத்துல 33, அதே மாதிரி 74 இந்த இடத்துல 75ன்னு நம்ம கெஸ்ஸிங் அதாவது பார்த்தோம். அதாவது ஏசி 75 நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 09 வரலாம், இந்த இடத்துல டபுள் 3 அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். சொல்லப்போனால் அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 756 அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது 745 756 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சொல்லப்போனால் இந்த ரெண்டுமே அப்படியே பேராக செட்டாக வந்திருக்கு. சொல்லப்போனால் 745 அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா 756. ஸோ இப்போ நாளைக்குரிய அதாவது இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க நண்பர்களே. இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 765 இருந்தாலும் சரி, இல்லை 756 766 755 இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே சரி, இந்த சாட்டில் நம்ம எப்படி கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம் அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லப்போனால் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 755 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஸோ 755 அப்படிங்கும்போது இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 677, சொல்லப்போனால் 677 இருக்குது. அப்படிங்கும்போது டபுள்ஸுக்கு டபுள்ஸே இருக்குது. அப்படிங்கும்போது 7க்கு 6, 5க்கு 7, 5க்கு 7னா 6க்கு 8. ஸோ 678 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதன் மூலியமாக கிடைக்கிது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 678 இது மூலியமாக நம்ம கிடைக்கிது. சரி, அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 678 வருது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 90, 5க்கு 9னா 6க்கு சாரி இதில் 756 5க்கு 9னா 6க்கு 0. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த சைடில் கிடைக்கக்கூடிய எண்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா 900 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 900-678 அப்படிங்கிறது நம்மளுக்கு இது மூலியமாக கிடைக்கிது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 756 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. 756 இருக்குது. இது டேரெக்டாகவே இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கெஸ்ஸிங்கில் பார்ப்போம். சரிங்களா, மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 756 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 091 அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 091 நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்சது 900, அதே மாதிரி 091 இது எல்லாமே ஒரு பேராகவே நம்மளுக்கு பார்க்குறோம். சரிங்களா, 091 அப்படிங்கிறதும் 900 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு சிமிலரான வந்தது தான். இந்த இடத்துல 0னா இங்கே 0 வருது, இங்கே 9னா இங்கே 9 வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படிங்கிறது 091 அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல அப்படிங்கிறது 743 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த செட் அப்படிங்கிறது ஒரு 4 செட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. சொல்லப்போனால் என்னென்ன மாதிரி இப்போ நம்ம கெஸ்ஸிங் எடுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோன்னு வச்சுங்களேன். சொல்லப்போனால் இந்த இடத்துல சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா 678, 900, 091, 743 அப்படிங்கிறது நம்மளுக்கு இது வரைக்கும் இந்த சார்ட் படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைத்த எண்கள் இதுதான். சரிங்களா, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இந்த கெஸ்ஸிங்கில் வந்து இந்த இடத்துல 7 5 8 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதுக்கு படி நம்ம இங்கே பார்க்கும்போது 2 9 8க்கு 6 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8க்கு 6 அப்படின்னா 6க்கு வந்து 4. ஸோ 294 அப்படிங்கிறது நம்ம இது மூலியமாக நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கிறது வந்து 294 அப்படிங்கிறது கிடைக்கிது. 7க்கு 2 5க்கு 9 8க்கு வந்து 6 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 4 சரிங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 7க்கு வந்து 6 5க்கு வந்து 5 8க்கு 2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8க்கு 2 அப்படின்னா 6க்கு வந்து 0 வருது. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து 294650 அப்படிங்கிறது வருது. ஜஸ்ட் நம்ம இதை நோட் பண்ணி வைப்போம். இதுலேருந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு பர்டிகுலராக இந்த போர்டில் அப்படி வருது அப்படிங்கிற ஒரு சில நாள் நம்ம மாறி மாறி தான் வருது. ஒரு சில நாள் வந்து இந்த பேட்டர்னில் வந்தால் ஒரு சில நாள் பேட்டர்ன் மாறி வருது. ஸோ மொத்தமாக நம்ம ஓவரால் பார்க்கும்போது எப்படி இந்த கெஸ்ஸிங்கில் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் 294650 அப்படிங்கிறது இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 5 6 அப்படிங்கும்போது இதுக்கு டேரெக்டாக 215 அப்படின்னு வருது. ஸோ நம்மளுக்கு இந்த 215 நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து 2 5க்கு வந்து 8 6க்கு வந்து 2 282 அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டையும் இங்கே நம்ம எழுதுவோம். 215 282 சரி. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்சது மொத்தம் இதில் ஒரு 4 நாள் 8 செட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. 8 செட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது படி நம்மளுக்கு 8 செட்டு அப்படிங்கும்போது என்ன இங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்தா திரும்பி உங்களுக்கு நான் நோட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். 678 900 091 743 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியே இங்கே வருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 294 650 215 282 சரி. இப்போ வந்து நம்மளுக்கு கிடைத்த ஒரு ஓவரால் இதிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு எங்கேருந்து பார்க்குறோம் நம்ம அதாவது இந்த பேட்டர்னில் 876009 190 343 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இதுலேயே ரொம்ப நார்மலாக காமனாக நிறைய எண்கள் வந்துருந்துச்சு. ஒரு கண்டினியூவாக சொல்லப்போனால் இந்த போர்டில் வந்து இவ்வளோ நம்பர்ஸ் ஒரே ஈவனாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னு வச்சுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஏ போர்டில் 0 அப்படிங்கிறது இது பாக்ஸ் ஆர் டைரக்ட் தான். இது வந்து பாக்ஸ் அல்லது டைரெக்டாக நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் நம்ம ஜஸ்ட்டு சொல்லும்போது இந்த பேட்டர்னில் வந்து அதிகபட்சமாக இந்த சி போர்டில் இந்த இடத்துல 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அது வந்து சிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிக்ஸாக பரட்டி 0. ஏ போர்டில் 0. சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எங்கே என்ன இருக்குது அதுன்னு பார்த்தீங்கன்னா 7094 இங்கே 9518. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமனாகவே இந்த 9 அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது அப்படிங்கும்போது நான் பி போர்டில் 9 அப்படிங்கிறது நான் கணக்கில் எடுக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக சி போர்டை பார்ப்போம். சி போர்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2 வந்து 1 2 3. ஸோ 3 தடவை நம்மளுக்கு 2 அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா 092 அப்படிங்கிறது நான் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்குறேன். சப்போஸ் இந்த 092க்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து நம்மளுக்கு சி போர்டில் 1 2 3 தடவை இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல 6 அப்படிங்கும்போது இங்கேயும் 6 இருக்குது. அப்படிங்கும்போது 096 ஆக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா நம்மளுக்கு அதிகப்படியாக மேட்ச் ஆன நம்பர்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லப்போனால் நீங்கள் வந்து இங்கே கொடுக்குற இந்த கணிப்புகளில் இதை வந்து டைரெக்டாக ட்ரை பண்ணலாம். அதாவது டைரெக்டாக பார்க்கலாம், டைரெக்டாக கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். ஸோ இது வந்து டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி இது வந்து டைரக்ட் ஓகேங்களா. இங்கே கொடுத்தது அப்படியே டைரெக்டாக நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம எடுக்கும்போது ஸோ நம்ம இதுக்கு மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 092 096 இதுதான் நம்ம வந்து பாக்ஸாக பார்க்குறோம் சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0 அல்லது 9 அவ்வளோதான். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 9 பாக்ஸ் அப்படிங்கும்போது 092 096 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பாக்ஸாக பார்க்குறோம் சரிங்க. இப்போ இதில் படி நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வரும், என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா ஒன்று நம்மளுக்கு வந்து 6 அப்படிங்கும்போது 6க்கு 0 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி 6க்கு 2 வரலாம். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் வீடியோ கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருந்தால் மறக்காமல் நீங்கள் ஹைப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதை வந்து
நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா அதுவும் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.